வெயில் காலம் வந்துருச்சுங்க. இந்த நேரத்தில் நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சி மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு ஜூஸை பார்க்கலாங்க. இது வந்து ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு இப்போ எக்ஸாம் டைம் நடக்குது. இந்த நேரத்துலையும் இதை கொடுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஜூஸ் செய்வதற்குங்க 2 ஸ்பூனு சப்ஜா விதை எடுத்துக்கலாங்க. இதை ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கலாங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஜூஸ் செய்வதற்குங்க ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகளில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேங்க. ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஐஸ் க்யூப் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. ஐஸ் க்யூப்பை சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அதை இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை புழிஞ்சு இந்த ஜூஸ் கூடயே ஊற்றிக்கலாங்க. 1/2 லெமனை நான் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இது கூட நமக்கு எவ்வளோ தேவை தண்ணியோ அந்த அளவு தண்ணியை கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு வடிகட்டிக்கோங்க. ஒரு வடிகட்டியில் இந்த ஜூஸை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அருமையான ஜூஸ் ரெடிங்க. இது கூட ஊற வச்ச சப்ஜா விதைகளை கலந்துக்கலாங்க. அருமையான ஜூஸ் ரெடிங்க. உங்கள் வீட்லேயும் இதை செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க.